எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர் தானே ஏசையா, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே என்று நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து பாட போறோம்ப்பா. ஒருவராய் ஒரு அதிசயம் எங்களுக்கு செய்ய போறீங்களே, அதற்காக நன்றி. எல்லாரும் அப்படியே அவரை பார்த்து, let us prepare our hearts, let's position our hearts towards heaven. நம்மளுடைய இருதயத்தை தேவனை நோக்கி நம்ம திருப்புவோமா? நம்மளுடைய இருதயத்தை நம்ம தேவனை நோக்கி நம்ம திருப்பி நம்ம கண்களை அவர் மேல பதிச்சு அவரை பார்த்து, அப்பா இறங்கி வந்து செய்யுங்க. நம்ம ப்ரிப்பேர் ஆகலாமா? அப்பா என்னை தயார்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் பெந்தைகோஸ்தே அனுபவத்தை பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அந்த அனுபவத்திற்குள்ள நாங்கள் போகணும்ப்பா ஆண்டவரே. சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸை நாங்கள் பார்க்கணும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் பார்க்கணும். Oh, we position our hearts towards heaven, God. Oh, பரலோகத்தை நோக்கி எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் திருப்புகிறோம். எங்களுடைய கண்களை அப்பா உங்கள் மேல பதிய வைக்கிறோம்ப்பா. ஓ, நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்கள் பரிகாரி. ஓ, நீர் எங்களுடைய தகப்பன். எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை பாடி அவரை ஆராதிப்போம். செய்பவர் நீர்தானே ஏசையா, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா.
சொல்லுவோமா? செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளும் செய்யுமே இறங்கி வந்து, இந்த நாளும் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளும் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளும் செய்யுமே, இந்த நாளும் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளும் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, சுகமாக்குங்க, ஆசீர்வதிங்க. இப்பொழுதே விடுதலை கொடுங்க. இப்பொழுதே ஒரு அதிசயம் செய்யுங்க. இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்யுங்க. செய்யுங்க. இந்த நாளே ஒரு விடுதலை, ஒரு விடுதலை அப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா. break every chains அப்பா, கட்டுகளை உடைங்கப்பா. இந்த நாளும் செய்யுவே இறங்கி வந்து செய்யுவே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுவே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுவே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண. எங்கள் சபை ஒரு அற்புதத்தை காணட்டும் அப்பா. ஒரு அற்புதம் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண. எல்லாரும் சேர்ந்து ஒரு அற்புதம். இன்றைக்கு விருப்பத்தோடு, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு, come on, with an expectation, எதிர்பார்ப்போடு கேட்கலாமா? ஒரு அற்புதம் நாங்கள் காண, ஒரு அற்புதம் எங்கள் குடும்பம் காண, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் எங்கள் சபை காண, ஒரு அற்புதம் எங்கள் ஊழியம் காண, ஒரு அற்புதம் நாங்கள் காண, ஒரு அற்புதம். எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோட பாடலாமா? அற்புதம் நாங்கள் காண
ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுவோமா? ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எல்லாரும் அப்படியே அவரை பார்த்தப்பா, எங்களுடைய பரிசுத்த தேவனா நீங்க இருக்கிறீங்களே. எங்களுடைய பரிசுத்த தேவனாய் நீங்க இருக்கீங்களே. எங்க மத்தியில நீங்கள் வாசம் செய்றீங்களே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம். நீரே பரிசுத்த தெய்வம். நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. சேரக்கூடாத ஒளி வாசம் செய்பவரே. பயபக்தியோடு ஒருவரும் சேர வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம். நீரே பரிசுத்த தெய்வம். நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம். சொல்லுவோமா? நீரே பரிசுத்த தெய்வம். நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த 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 நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோமா? நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே. ஓ நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர்
சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். ஓ சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர், சேர்ந்து பாடுவோமா? அவருக்குரிய கனத்தை கொடுப்போமா? With all reverence. பரிசுத்தரே, பரிசுத்தர். பரிசுத்தராய் நீங்க எங்க மத்தியில வர்றதற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலான கனம், துதி, மகிமை ஒருவருக்கே ஆண்டவரே. அப்பா உமக்காக கர்த்தாவே நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ப்பா, துதித்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆண்டவரே. இந்த ஆவியை கர்த்தாவே நாங்கள் காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் பரிசுத்தரை நாங்கள் பாட
எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபையை தாங்கப்பா. இந்த பரிசுத்த தேவன் ஆண்டவரே இங்கே மட்டும் இல்லை, எங்கள் வீடுகளிலும் எங்கள் குடும்பத்திலும் வாசம் செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பிரச்சனை எங்களோடே இருக்கட்டும் அப்பா, எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய பரிசுத்த பரலோக பிரசனம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களுடன் பேசுங்க, எங்களை திருப்தியாக்குங்கப்பா. ஆமென், ஆமென். சில நிமிடங்கள் நாம் ஆண்டவருடைய வசனங்களை படிப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த மத்தியான வேளையில் என்ன நினைப்பூட்ட விரும்புகிறாரோ, போதிக்க விரும்புகிறாரோ அதை நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் சமூகத்தில் இருப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் போகலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இந்த திபேரியா கடல் என்னப்பட்ட கல்லேயா கடலில் அக்கறைக்கு போனார். வியாதிக்காரர் இடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப வல்லமையுள்ள ஆண்டவர். அந்த வல்லமையான ஆண்டவர் வியாதிக்காரர்களிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் உலகத்திலெல்லாம் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நம்ம காட்டுறாங்க. அவருக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இவருக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. பொதுவாக கூட்டங்கள் எல்லாமே தானாக வருகிறது இல்லை. அந்த கூட்டங்களை மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? கூட்டி சேர்க்கிறார்கள். அதற்காக பல யுக்திகளை கையாளுகிறார்கள், பல முறைகளை கையாளுகிறார்கள். எப்படியோ அந்த கூட்டத்திற்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து விட்டது என்கிற ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட எல்லாரும் முயற்சிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கூட்டத்தை கூட்டுறதுக்கு எந்த யுக்திகளையும் கையாளலை. அவர் வியாதியஸ்தர்களுக்கு அற்புதங்களை செய்கிறாரு. திரளான ஜனங்க என்ன பண்ணுறாங்க? பின்னால் வர்றாங்க. ஆமே, அற்புதம் செய்கிறார், திரளான ஜனங்க வர்றாங்க. இயேசு மலையின் மேலே ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. போன அதிகாரத்திலையும் ஒரு பண்டிகைக்கு தான் இயேசு எருசலேமுக்கு போனார்னு படிக்கிறோம். மறுபடியும் என்ன வந்துருச்சு? யூதர்களுக்கு நிறைய பண்டிகை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக பண்டிகைகள் கடவுள் கொடுத்தது தானே, ஆமாவா இல்லையா? பண்டிகைகளை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிட்டு நான் போகிறேன். பண்டிகைகள் எல்லாம் கடவுள் கொடுத்ததா இல்லையா? கடவுள் தானே கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்? இந்த பஸ்காவை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் ஒழுங்காக என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும். இந்த 7 நாள் பஸ்காவை ஆசரிக்கணும். அந்த கடைசி நாள் ரொம்ப முக்கியமான நாள். அப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பண்டிகையை அவர் தான் என்ன பண்ணார்? ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த செலிப்ரேஷன், பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆக்சுவலாக என்ன செய்யுதுன்னா கடவுளோட மனுஷனை நெருக்கமாக்குறதுக்காக அவர் கொடுத்த ஒரு வழிமுறைகளில் அதுவும் ஒன்று. பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா, பஸ்கா பண்டிகையை கொண்டாடும் போதெல்லாம் அவங்க என்ன செய்யணும்? அதில் கசப்பான கீரை இருக்கணும் இல்லை? அது எதுக்காக அவங்களுக்கு ஒரு கசப்பான கீரையை கொடுத்தாருன்னா, எகிப்தில் அவங்களுக்கு எவ்வளவு கசப்பான அனுபவம் இருந்துச்சுன்னா அவங்க மறக்கக்கூடாது. எகிப்தில் கசப்பான அனுபவம், அடிமைத்தனம், ரொம்ப வாழ்க்கை கசந்து போயிருந்துச்சு. கசந்து போன வாழ்க்கையை தான் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்கிறாருன்றதை நினைவு கூறுறதுக்காக கசப்பான கீரை இல்லை, கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட முடியுமா? புளிக்காத மாவில் தோசை செஞ்சால், இட்லி செஞ்சால் உங்களால் சாப்பிட முடியுமா? ஹலோ, முடியாது தானே. ஆனால் அவங்க 7 நாளும் அதான் சாப்பிடணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து அவங்க போட்ட பிச்சையை சாப்பிட்டீங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களை எவ்வளோ அருமையாக போஷிக்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 நாள் ஒழுங்காக என்ன பண்ணுங்க? புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இப்போ 21 நாள் எதுக்கு உபவாசிக்கிறோம் அப்படின்னா, வீட்டில் சோறு இல்லாததுனால இல்லை,
டேபிள் நிறைய எல்லாம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அதுதான். டேபிளில் என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு, தோசை இருக்கு, இட்லி இருக்கு, சப்பாத்தி இருக்கு, பூரி வேணுன்னா கூட என்ன பண்ணலாம்? செஞ்சுக்கிடலாம் இல்லையா? ஏன் நாம் அதை சாப்பிடாம உபவாசிக்கணும்? இதெல்லாம் சாப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணலாமே. நாம் என்ன பண்ணுகிறோம்னா, நாம் தேவன் நமக்கு செய்த சில நன்மைகளை நினைப்பதற்காக நம்மை வருத்துகிறோம். சில சமயங்களில் சரீரத்தை நாம் வருத்தும் போது அப்பொழுது தேவனை நாம் அதிகமாய் நினைக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார். அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய சாப்பிட்றவங்க. நம்மளை மாதிரி 4 இட்லி சாப்பிட்ற ஆளுங்க இல்லை. அவங்கெல்லாம் 4 இட்லி சாப்பிட்ற ஆளுங்க இல்லை. அவங்கெல்லாம் கிலோ கணக்கில் மீட் சாப்பிட்ற ஆளுங்க. நமக்கு அப்படி யாராவது சாப்பிட்டா பிடிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரையும் வெறுக்காதீங்க. சாப்பிட்றவங்களை பார்த்தா சந்தோஷப்படுங்க. சிலருக்கு சாப்பிட்றவங்கள பார்த்தா பிடிக்காது. எவ்வளோ சாப்பிட்றா இருப்பார், இவ்வளவா திங்கிறது அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கிறாரு? நல்ல சாப்பிட்ற பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருக்கிறார், சாப்பிடட்டுமே. நான் அந்த காலத்துலலாம் அப்படியெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அவங்களும் உபவாசம் இருந்திருக்காங்க. அதனால் நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம பண்டிகை என்னும்போது எனக்கு பஸ்கா பண்டிகை என்ன அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆண்டவர் அவங்களுக்கு கூடார பண்டிகை கொடுத்தார். ஏன் கூடார பண்டிகையை கொடுத்தாரு அவங்களுக்கு தெரியுமா? அவங்க வந்து எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது சரியான கூடாரங்கள் கூட அவங்களுக்கு இல்லை. ரொம்ப டெம்பரரியான இடங்கள்ல என்ன பண்ணாங்க? அவங்க வாழ்ந்தாங்க. அதனால கூடார பண்டிகையில் அவங்க என்ன பண்ணணும்? கூடாரத்தில் உட்கார்ந்து கூடாரத்தில் இருந்து அந்த வாழ்க்கை எப்படி, அதை மறந்துடக்கூடாது. இல்லை, அந்த வாழ்க்கை எப்படிங்கிறத என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. நான் கூட நினைக்கிறேன், இந்த பக்கத்தில் இடம் கிடச்சிச்சின்னா 4 டென்ட் போட்டு உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து விட்டுடலாம். விட்டுட்டு அந்த காலத்தில் எப்படி வாழ்க்கை இருந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள். அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம என்ன பண்ணோம்? வாழ்ந்தோம். இப்போ நமக்கு மாடி வீடு கிடைச்சதுனால பெரிய கோடிகளில் வாழ்கிற ஆட்கள்னு நினைக்கக்கூடாது. நம்மளை கர்த்தர் தாழ்த்த சொல்கிறார். அந்த கூடார பண்டிகை தாழ்த்துறது தான். கூடார பண்டிகையில் என்ன பண்ணணும்? அவங்க தங்களை தாழ்த்துறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் எங்கே வந்து உட்காந்துருப்பான்? கூடாரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஊரில் 50 வீடு இருக்கும். யூதேயாவில் 50 வீடு இருக்கும். அவன் ஏர் கண்டிஷனை ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டான்? நிறுத்த மாட்டான். நிறுத்தாமல் ஏர் கண்டிஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். சென்ட்ரலைஸ் ஏசி இருக்கும் அவன் வீட்டில். ஆனால் இப்போ அவன் எங்கே வந்து இருக்கணும்? கூடாரத்தில் இருக்கணும். முடியுமா? அப்போ எவ்வளவு தேவன் அவனை தாழ்த்த சொல்கிறார் பாருங்க. அதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக. பிரைஸ் தி லார்ட். அப்போ பண்டிகைகளுடைய நோக்கம் எல்லாம் கடவுளோட ஒன்றா சேர்க்கறது தான். அந்த பண்டிகையை நம்ம வேற மாதிரி ஆக்கிட்டோம். கிறிஸ்மஸே ஆண்டவரோட நம்மளை ஒன்றா சேர்க்கிற பண்டிகை தான். நம்ம சாண்டா கிளாஸை தான் அதில் முன்னால் கொண்டாந்து நிறுத்திட்டோம். இயேசுநாதர் அதில் எங்கேயோ போயிட்டார். அவர் எங்கே இருக்கிறாருன்னு இப்போ கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்லையும் சாண்டா கிளாஸ் வந்தால் தான் அது கிறிஸ்மஸ். இல்லைன்னா அது என்ன கிடையாது. எங்கப்பா சாண்டா கிளாஸ் இன்னும் வரல? பிள்ளைங்க ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, சாண்டா கிளாஸே வரலையே. அவர் வந்தால் தான் கிறிஸ்மஸ். நம்மளே கிறிஸ்மஸையே மாற்றி விட்டுட்டோம். ட்ரீ ஒன்று வச்சாதான் என்னது? கிறிஸ்மஸ். குடில் ஒன்று அமைச்சாதான் என்னது? கிறிஸ்மஸ். இல்லைன்னா அது கிறிஸ்மஸே இல்லை. இயேசுநாதரே இருக்க மாட்டேங்கிறார் நிறைய கிறிஸ்மஸில். சர்ச்சில் ஆராதனையில் வந்து கொஞ்சம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்கள அடடா ஆமாம் இதுதான் கிறிஸ்மஸ் போல அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் அந்த நேரத்தில் முக்கியமான செய்திகள் எல்லாம் நான் பிரசங்கிப்பேன். அப்போ பண்டிகைகளுடைய நோக்கம் நம்மள ஆண்டவரோட ஒன்று இணைக்கிறதுக்கு. ஆண்டவர் பெத்லகேமில் பிறந்தாரு, மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு. அதை தியானிக்கிறதுக்காக தான் நம்ம கூடுறோம். ஆனால் நம்ம கூடும்போது 10,000 ரூபாய் பட்டுப்புடவையோட தான் வர்றோம். ஆண்டவர் எங்கே பிறந்தாருன்னு தியானிக்க வர்றோம்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு. அதை தியானிக்கிறதுக்காக நம்ம எப்படி வர்றோம்? 10,000 ரூபாய் பட்டுப்புடவையில் வந்து உட்கார்ந்து தியானிக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க நம்ம கிறிஸ்மஸ். சரி பரவாயில்ல, அதை விட்டுருங்க. அதை போய் ஏன் நம்ம ரொம்ப பெருசாக பேசுவானே. பாவம் மக்கள் அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்தை நானுக்கு எடுத்துடக்கூடாது. அப்படி தான் நினைப்பேன் நான். பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, யூதருடைய பஸ்கா பண்டிகை சமயமா இருந்தது. இயேசு கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு இயேசு அப்படி பார்க்கிறார்.
என்ன பண்றாங்க? திரளான ஜனங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா ஒரு உபவாசமோ ஒரு ஜெபமோ தொடர் ஆராதனைகளோ தொடர் ஊழியங்களோ சபையில் நடந்து கொண்டே இருக்குமானால் திரளான ஜனங்கள் இங்கே வருவார்கள். ஆமென். திரளான ஜனங்கள் இங்கே தானாக வருவார்கள். அதுக்கு ஒரு பெரிய இன்விடேஷன்லாம் கூட தேவைப்படாது. எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்ற இன்விடேஷனே தேவைப்படாத நாட்கள் எல்லாம் வரலாம். எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிடவே வேண்டாம். நீங்கள் எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு நான் வரேன். அங்கே அந்த சர்ச்சுக்காக போகிறீங்க, நானும் வரேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரளான ஜனங்கள். ஏன்னா இயேசுநாதர் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அந்த கிரேஸை பார்க்கறதுக்காக, அதை பெற்றுக்கொள்றதுக்காக, அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக, அந்த ரட்சிப்பின் நன்மையை அனுபவிப்பதற்காக, அந்த ஆசீர்வாதத்தை அவர் கண்ணு ஏறிட்டு பார்க்குறாரு. எவ்வளோ பேர் வர்றாங்க? இதுவரைக்கும் அவர் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய க்ரௌடு வருது. என்னப்பா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துட்டாங்க, இது என்ன பண்ணுறது? மலையில் வந்து சேர்ந்துட்டாங்க. அதுவும் மலைக்கு மேலே போய் ஏறி உட்காந்துட்டாரு. அங்கே என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம்? திரளான ஜனங்க வர்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரளான ஜனங்க வந்த உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிலிப்பு கூப்பிட்டு கேட்குறார், இப்படி ஜனங்க வர்றாங்களே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இவங்களுக்கு கொடுக்கலாமா? நம்ம இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாமா? திரளான ஜனங்க வந்தபோது அவர் மனசு என்ன நினைக்குது அப்படின்னா, இவங்களுக்கு எப்படி பசியாக இருப்பாங்களே, அவங்க ரொம்ப பசியாக இருப்பாங்களே. ஆண்டவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் திங்க் பண்ணுறாரு, ஆண்டவர் ஃபிசிக்கலாகவும் என்ன பண்ணுறாரு? திங்க் பண்ணுறாரு. நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க, ஃபிசிக்கலாக என்ன பண்ண மாட்டாங்க? திங்க் பண்ணவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபிசிக்கலாக கொஞ்சம் என்ன பண்ணணும்? நம்ம திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணோன்னா, சே ரொம்ப தூரத்துலேருந்து வராங்களே, இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சே, இவங்களுக்கு ஏதாவது சிரமத்துக்கு வழி செய்யணுமே நம்ம, அப்படியெல்லாம் நினைக்க தோணும். அப்படி தான் ஆண்டவர்கிட்ட திரளான ஜனங்க வர்றாங்க. நீங்கள் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக நாம் காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த ஊழியத்தை நாம் என்ன பண்ணணும்? மேன்மைப்படுத்தணும்னு அவர் நினைப்பார். அவர் மனசில் நினைச்சார்னா அந்த ஊழியத்தை அவர் என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்தி விடுவார். அப்ப நாம நினையாத ஜனங்கள், நாம அழைப்பு கொடுக்காத ஜனங்கள். இப்ப இந்த திரளான ஜனங்க வந்தாங்களே, இவங்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தா வந்தாங்க? இன்வைட் பண்ணியா வந்தாங்க? இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? கேள்விப்பட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வந்துகிட்டே இருக்கிறாங்க. கேள்விப்பட்டு ஜனங்கள் வரும் அளவிற்கு ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய ஊழியம் எப்படி இருக்கு பாருங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டு நிறைய ஜனங்க வர்ற அளவுக்கு அவருடைய ஊழியம் ரொம்ப பலமா இருந்துச்சு. அப்ப நம்ம அப்போஸ்தல கிறிஸ்தவ கொளத்தூர் ஊழியத்துக்காக என்ன ஜெபம் பண்ணோம்னா, நிறைய பேர் எங்க ஊழியத்தை என்ன பண்ணணும்? கேள்விப்பட்டுட்டு வரணும். ஆண்டவரே, கேள்விப்பட்டு வரணும். யாராவது சொல்றாங்க, அப்படி சிறப்பா சொல்றாங்களே, போய் பார்ப்போமே அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு வரணும். அப்படி யாரோ சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டு வரணும். வந்து பார்த்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப நல்லா இருக்கு, இங்கேயே நாங்கள் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போறோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும்? நிலைச்சு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆவியானவருடைய ஒரு பெரிய கிரியைக்காக, இயேசுநாதருடைய ஒரு பெரிய கிரியைக்காக இந்த சபையானது தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலம் வரும்போது நாம் மக்களை சந்திக்க கூட தேவைப்படாது. அப்படி ஆண்டவர் மக்களை திரளாகி கொண்டு வருவார். நாம் அவர்களை போய் பார்க்க கூட முடியாது, அவ்வளவு மக்கள் வருவார்கள். ஏராளமாக ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே வருவார். தொடர்ந்து ஆண்டவர் கிரியை செய்வார். இன்னும் வல்லமையாய் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பார் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் விசுவாசிங்க என்ன? அல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, எங்கப்பா அப்பங்கள்லாம் வாங்கலாம்? இதுல ஆண்டவருக்கு வெறும் கரிசனை மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு அற்புதத்தை என்ன பண்றாரு? செய்கிறார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்கு நல்லா கணக்கு போட தெரியும் போல. அதனால அவங்கிட்ட கேட்ட உடனே உட்காந்து என்ன பண்றான்? கணக்கு போட்டு சொல்றான், ஆண்டவரே ஜனங்க கூட்டத்தை பார்த்தா
இவ்வளோ பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட என்ன பண்ணணும், நம்ம 200 பணத்துக்கு சாப்பாடு வாங்கணும். அப்பதான் இவங்களுக்கு என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்க முடியும். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்க ஒரு பையன் இருக்கிறான், இங்க அவன் கையில 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில என்ன இருக்கு, 5 வார்கோதுமை அப்பம் இருக்கு. கோதுமை வேற, வார்கோதுமை வேற. வார்கோதுமை அப்பம், அது வார்கோதுமைன்னா ஏழைங்க சாப்பிடுறது, கோதுமையை பணக்காரங்க சாப்பிடுவாங்க. அதனால தான் ஆண்டவரே சொல்லும்போது சொல்றாரு, உச்சிதமான கோதுமையினால் இல்ல கண்மலையின் தேனினால் உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன். இப்ப கோதுமையை சாப்பிடுறவன் எல்லாம் அந்த நாட்கள்ல பணக்காரனா இருந்திருக்கான். வார்கோதுமையை யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஏழைங்க சாப்பிடுவாங்க. அது ஏழைகளுடைய சாப்பாடு. ஒரு பையன் இருக்கான், அந்த பையன்கிட்ட 5 வார்கோதுமை அப்பம் இருக்கு, 2 மீன் வச்சிருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் என்ன நோக்கத்தில் சொல்லியிருப்பான்னா, அட்லீஸ்ட் இது இயேசுநாதருக்காவது உதவும். அவரும் ரொம்ப பசியா இருக்க எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றார். அவன் நல்ல மனுஷனா இருந்திருப்பான்னு நினைக்கிறான் அந்திரேயா. நம்ம உட்காந்து கேட்கிறோம், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, கத்திக்கிட்டு இருக்கிறார். இப்ப பாருங்க, எனக்கு கூட குடிக்க ஒரு டம்ளர்ல கொடுத்தாங்க, நான் குடிச்சேன். ஏன் கொடுத்தாங்க, உங்களுக்கு ஏன் கொடுக்கல? எந்த மனுஷன் கத்துறாரு பாவம், அவருக்கு ஒரு டம்ளர் குடிக்க கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கத்துவாரு, அதனால அவருக்கு கொடுப்போம். இவங்கெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்க முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் குடிச்சிட்டு போட்டு, அவன் அந்த எண்ணத்துல தான் பேசியிருப்பான், சொல்லியிருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றான் பாருங்க, ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 வார்கோதுமை அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு, ஆண்டவரே அதுல கொஞ்சம் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிற எண்ணத்துல அவன் சொல்றான். அதுதான் ஆண்டவரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இயேசு ஜனங்களை உட்கார வைங்கன்னாரு, உட்கார வச்சாரு. ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அந்த கூட்டத்துக்கு எல்லாம் அது என்ன ஆயிடுச்சு, போதுமானதாக இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார், தான் யாரு அப்படின்னு வெளிப்படுத்துறார். நான் யாருன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நான். எனக்கு 5 அப்பம் 2 மீன் ஜாஸ்தி தான். இல்லாததையே இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருக்கு 5 அப்பமும் 2 மீன் அதிகமா இல்லையா? இல்லாததையே இருக்கிறதா மாத்துறவருக்கு 5 அப்பமும் 2 மீன் ஜாஸ்தி தானே. அதை வச்சு எவ்வளவு செய்வார் அவரு? அப்ப அவர் ரொம்ப சர்வ வல்லவரா இருக்கிறதுனால அதை அவர் வல்லமையா காரியங்களை அவர் செஞ்சிட்டார். சீஷர்களுக்கு ஒண்ணுமே புரியல. புரியாம ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவர் செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. 14வது வசனத்துல, ஆதலால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது மனசுல? இப்படி ஒருத்தர் ராஜாவா இருந்தார்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி ஒருத்தர் ராஜாவா இருந்தார்னா எவ்வளவு நல்லா இருக்கும். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேர் கொடுக்குற எந்த காலத்திலையும் நாட்டு மக்களை என்ன பண்ண மாட்டாரு, பட்னியா விடவே மாட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் நாட்டு மக்களுக்கு கொடுத்துருவார். அதனால இப்படி ஒருத்தர் தான் யாரா இருக்கணும், நமக்கு ராஜாவா இருக்கணும்னு அவனுங்களுக்கு ஒரே உள்ள மனசெல்லாம் ஒரே ஆசை ஆயிடுச்சு. அவங்களுக்கு இவரை ராஜாவாக்கிட்டா நல்லா இருக்கும். இயேசுநாதர் எத்தனை விஷயத்துக்கு தப்பிச்சிருக்காரு பாருங்க, எத்தனை விஷயத்துக்கு தப்பிச்சிருக்காரு பாருங்க. அவரை ராஜாவாக்கணும்னே முடிவு பண்ணிட்டாங்க. இவரை ராஜாவாக்கிட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அவருக்கு இருக்கிற பிரச்சனை போதாது, இவரை ராஜா கிஜான்னு சொல்லிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அவருக்கு இன்னும் பிரச்சனை ஆயிடும். அதனால அவர் விலகி மலையின் மேல தனியா ஏறி போயிட்டாரு. ஏறி போயிட்ட பிறகு இந்த அதிகாரத்தில் அவர் என்ன பேசுறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஜனங்க 25வது வசனத்துல, ரபி எப்பொழுது இவ்விடம் விட்டு வந்தீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை
தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க அற்புதத்துக்காக எல்லாம் வரல. நீங்க எதுக்காக வர்றீங்க? அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால மறுபடியும் அதே அப்பம் கொடுப்பாரு, மறுபடியும் சோறு போடுவாரு, மறுபடியும் என்ன பண்ணுவாரு? சோறு போடுவாரு. அப்படின்னு தான் நீங்க என்ன பண்றீங்க? வர்றீங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும்ல. சோறு போடுறேன்னு தான் நீங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அந்த ஜனங்களுக்கு போதிக்கிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். ஆமென். 32வது வசனத்துல சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அல்லேலூயா. 48வது வசனத்துல சொல்லிட்டாரு, ஜீவ அப்பம். இந்த சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தது ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு சொல்றதுக்காக. இந்த சாப்பாடு கொடுத்தது எதுக்காக? அவங்க பசியை போக்குறதுக்காக மாத்திரம் இல்லை. அவருக்கு 2 நோக்கம் இருந்துச்சு எப்பவுமே. வெறும் சாப்பாடு கொடுத்து அவங்க வயிற்றை நிரப்புறது மட்டும் அவருடைய நோக்கமா இல்லை. பிள்ளைங்களை வளர்ப்பாங்க பார்த்தீங்களா? அப்பா அம்மா அவங்க வளர்க்குறவங்க நிறைய பேர் பிள்ளைகளுக்கு வெறும் சோறு போட்டு அதுங்களை மந்தமாக வளர்த்து வச்சிருவாங்க. சோறு கேட்கும் போதெல்லாம் போடுவாங்க. அது எவ்வளோ திங்குதோ அவ்வளோ என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல காரியத்தையுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே சோறு தின்னுட்டு மக்கு மாதிரி நிற்குங்க. அந்த மாதிரி ஆண்டவர் வளர்க்க விரும்பல. அது ஆண்டவருடைய இஷ்டம் இல்லை. விசுவாசிகளாகிய நம்மை கூட ஆண்டவர் உலக பிரகாரமாகவும் நம்மளை நேசிக்கிறாரு. அந்த உலக பிரகாரமா செய்யற நன்மையில ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுக்க தான் அவர் விரும்புறார். உலக பிரகாரமான நன்மையை நமக்கு செஞ்சுட்டு நீ உலக பிரகாரமா சந்தோஷமா இரு, ஊரெல்லாம் போய் சுத்தி பாரு, கொடைக்கானலுக்கு போ, ஊட்டிக்கு போ, வெயில் அடிக்குது இல்ல, அங்க போ, இங்க போ, அங்க போய் நல்லா படுத்து தூங்கி எழுந்து வா, அப்படி ஜாலியா இரு. அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக தேவன் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அதை கொடுத்துட்டு ஆண்டவர் நமக்கு உபவாசத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, எப்படி நாம ஜாக்கிரதையா ஜபம் பண்ணணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு, எப்படி வேதத்தை நேசிக்கணும் வாசிக்கணும் நமக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. நிறைய சபைகள்ல இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒன்றை மட்டுமே அதிகமா போதிக்கிறாங்க. உலக காரியங்களை மட்டும் ரொம்ப போதிக்கிறாங்க மக்களுக்கு. உலக காரியங்கள் போதிக்கப்பட வேண்டியது அவசியம்தான். ஆனால் உலக காரியங்களை ஆண்டவர் செய்வதனுடைய நோக்கமே நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுவதற்காகத்தான். ஆண்டவர் ஆபிரகாமை அவ்வளவு ஆசீர்வதிச்சாரு. அவன் ஏன் அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருந்தான்? 25 வருஷம் அவனை என்ன பண்றாரு? போட்டு டெஸ்ட் பண்ணி எடுக்கிறார். இப்படி டெஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு எவ்வளோ உலக ஆசீர்வாதம் அவன் கையில் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் என்ன வச்சிருந்தார்? ஆண்டவர் ஒரு குறை ஒன்று வச்சிருந்தார். ஏன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் ஆண்டவரை கடைசி வரைக்கும் உண்மையா தேடி இருப்பாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்லையா? கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாம ரொம்ப ஆபிரகாம் தேவனோட நடந்ததுக்கு என்ன காரணம்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்கு, உலக பிரகாரமா எல்லாம் சம்பூர்ணமா இருக்கு. ஆனா என்ன இல்லை? குழந்தை இல்லை. இவன் வாழ்நாளெல்லாம் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்? எல்லாம் இருக்கு எனக்கு, ஆனா எனக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று குறையா வச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அது ஆண்டவர் நம்ம ஸ்பிரிச்சுவலா இன்னும் வழி நடத்துறதுக்கு தான் அப்படி வச்சிருப்பார். இது சிலருக்கு புரியாது. சிலர் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்னது எல்லாம் கொடுத்துட்டு ஒன்று குறையா வச்சுக்குவாரா, அப்பதான் நம்ம அவரை தேடுவோமா? அவங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க. வியாபாரம் பண்ணுற ஆள்கிட்ட என்ன பண்ணுறீங்க? ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகிறீங்க. அந்த பொருள் அவன் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறான்.
அது விலை 50,000 ரூபாய் சொல்கிறான். நீங்கள் உடனே 50,000 எடுத்து கையில் கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? என்ன பண்ணுறீங்க? அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த பொருளை அவன் செஞ்சு டெலிவரி கொடுத்த பிறகு என்ன பண்ணுவீங்க? மீதி காசை கொடுப்பீங்க. ஆண்டவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு அட்வான்ஸாக சில பிளெஸிங்ஸை கொடுத்துட்றாரு. கொஞ்சத்தை அவர் கைப்பிடியில் என்ன பண்ணுறாரு? வச்சுக்கிறாரு. எப்போ கொடுப்பாரு அதை அப்படின்னா, நம்ம எல்லாம் சரி பண்ணுவார். நம்மளை எல்லாத்தையும் எல்லாம் பக்குவப்படுத்தி எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லா பக்கமும் எல்லா டெஸ்ட்டும் வச்சு பார்த்து எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ண பிறகு ரைட்டுப்பா இது நீ என்ன பண்ண வச்சுக்க, பரவாயில்ல. கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க கொண்டாட முடியாது. கொடுத்ததை திரும்ப கூட என்ன பண்ணுவார்? அவரு கேட்பாரு. ஆபிரகாமுக்கு பாருங்க, அது எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. 25 வருஷமா வெயிட் பண்ணி ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்து ஜெபம் பண்ணி அந்த ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கிட்டு அப்படி இப்படி எல்லாம் ஆபிரகாம் ரொம்ப கர்த்தருக்கு பிரியமா இருந்தாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாரு? ஒரு 10-15 வருஷம் கழிச்சு, நீ எனக்கு கொடுப்பா, நான் கொடுத்ததை எனக்கு என்ன பண்ணு. யாராவது உங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு திரும்பி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும். அதை காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்க திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா இலவசமா உங்களுக்கு ஒருத்தவங்க ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு இஷ்டப்படல, நீ நான் சொல்ற மாதிரி ஒன்றும் கேட்க மாட்டேன், நான் கொடுத்ததே எனக்கு கொடு, உனக்கு கொடுத்ததே தப்பா போச்சு, கொடு எனக்கு கொடு, இனிமேல் உங்ககிட்ட அது இருக்க வேணாம், கொடு எனக்கு கொடுத்துரு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்? வாய் பேச முடியுமா? என்ன அக்ரிமெண்ட் இருக்குதா? நீங்க காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாம் அந்த வயதுல பிள்ளை கிடைக்குமா? அவருக்கு கிடைக்காது. அப்ப சின்ன வயசுல கொடுத்திருந்தா கூட, ஆண்டவரே இது என் பலத்துல பிறந்த குழந்தை, நான் இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அது பலத்துல பிறந்த குழந்தையே இல்லை, தேவன் கிருபையாக அந்த மனுஷனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இப்ப நான் கொடுக்க மாட்டேன்னு என்ன பண்ண முடியாது? அவன் சொல்ல முடியாது. கேட்ட உடனே வேற வழி இல்லை. சரி ஆண்டவரே, சரி நான் என்ன பண்ணிடுறேன்? கொடுத்துடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆண்டவர் என்னங்க இவ்வளோ நாளா ஜெபம் பண்ணி கொடுத்தாரு, கொடுத்துட்டு திரும்ப கேட்குறாரு, திரும்ப இந்த மாதிரி பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணுறாரு, நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியே எல்லாம் செய்யறதுக்கு அவர் மனுஷன் இல்லை. உங்களுக்கு எனக்கும் புரியாத மாதிரி தான் அவர் செய்வார். அவர் கடவுள். உங்களுக்கு எனக்கும் புரிகிற மாதிரி செய்யறதுக்கு அவர் மனுஷன் இல்லை. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு எனக்கும் புரியாத மாதிரி செய்யறாரு அவர் கடவுள். அவர் இஷ்டம் போல செய்வாரு. நீங்க தான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன ஸ்பிரிச்சுவலா கொண்டு போறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சிலருக்கு பார்த்தீங்களா, சிலருக்கு கேட்டதையும் கேட்காதையும் சேர்த்து கொடுத்து ஆண்டவரே வம்பில் போய் மாட்டிக்கிட்டார். சாலமோனுக்கு கேட்டதை மட்டும் கொடுத்துருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. ஞானம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டான். இவருக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு? நீ கேளாத ஐஸ்வர்யம் மேன்மை அது இது எல்லாம் ஊர்ல இருக்கிறதெல்லாம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். இவர் கேட்டான். அவன் என்ன கேட்டான்? ஞானம் கொடுங்க. நம்ம கூட சில நேரங்களில் பாருங்க, மனுஷன் கேட்டதை கேட்காதெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அதுக்கு புத்தி கெட்டு போயிடும். கேட்டதை மட்டும் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், சரி கேட்டாதான் கிடைக்கும் போல அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணோம்? புரியும். கேட்காதையும் சேர்த்து என்ன பண்ணிட்டார்? இவரு கொடுத்துட்டார். அவன் ஒழுங்கா இருந்தானா? அவளை கொடுத்த பிறகு அவங்க ஒழுங்கா இருப்பான்? இஷ்டத்தை கொடுத்துட்டாருங்க, அள்ளி மொத்தமா கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலக்ட்ரோல் பாண்ட் மாதிரி கொடுத்து விட்டார். அவன் பாட்டுன்னு வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறான். அவனுக்கு கடவுளும் தெரியல, கண்ணுக்கு ஒரு மண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. அவன் ஞானத்துல வர்றா, சிவா ராணி வர்றாளா, எவன் வந்தாலும் சரி பொண்டாட்டி ஆகிக்கிட்டு அவன் பாட்டுன்னு ஜாலியா இருக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணம் 1000 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான்னா, வாழ்க்கையில கல்யாணத்துக்கு எத்தனை நாள் செலவு பண்ணியிருக்கிறான்னா 3 வருஷம் கல்யாணத்துக்கே செலவு பண்ணியிருக்கிறான். 1000 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னா கல்யாணத்துக்காக நமக்கெல்லாம் எத்தனை நாள் ஆச்சுங்க கல்யாணம் ஆகிறதுக்கு? ஹலோ, ஒரு நாள் தானே கல்யாணம் ஆச்சு. ஒருத்தனுக்கு 3 வருஷம் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரே நாளில் 2 கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு இருப்பாளுங்களா அந்த ஊர் அம்மாவுங்க? எனக்கு கல்யாணம் பண்ணுறேன்னா இன்னைக்கு தான் இன்னொருத்தைய சேர்த்து இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம கல்யாணம்.
நாளைக்கு வேணா நீ அவளை என்ன பண்ண, கல்யாணம் பண்ணிக்க இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒருத்தன் கல்யாணமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 3 வருஷம் கல்யாணம். மாமனார் வீட்டுக்கு எத்தனை நாள் போனானோ, என்ன சாப்பிட்டானோ, அவன் எங்க கூட்டிட்டு போனாலும் இவன் என்னங்க ஆட்சி செஞ்சிருப்பான். நான் கேட்கிறேன், ஒரு கல்யாணம் பண்ணவங்களே, கல்யாணம் பண்ணாதவனுங்களுக்கே இவ்வளவு ஆசை இருக்கும்போது கல்யாணம் பண்ண இவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும். அதுவும் 1000 பேரை கல்யாணம் பண்ணவனுக்கு எவ்வளவு காசு மேல ஆசையாகி போயிருக்கான் அவனுக்கு. கல்யாணம் பண்ணாதவனுங்களுக்கே எவ்வளவு இருக்கு உங்களுக்கு தெரியுது, தெரியும் இல்லை? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? கல்யாணம் பண்ணாதவனுங்களுக்கே இப்படி இருக்கும்போது 1000 கல்யாணம் பண்ணவனுக்கு எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும் வாழ்க்கையில். அதனால அவன் பாட்டுன்னு சொத்து கிடைக்கிறதெல்லாம் எடு, சேரு, அதிகமா டாக்ஸ் போடு, ஏன்னா பத்த மாட்டாங்குத. அதனாலதான் அவன் மரணத்துக்கு பிறகு ராஜ்யம் 2ஆ போச்சு. பயங்கர டாக்ஸ் ரொம்ப போட்டு இஷ்டத்துக்கு ஜனங்களை கஷ்டப்படுத்தினான் பாருங்க. ஜனங்க தாங்க முடியாம வெடிச்சிட்டாங்க. அருமையான விசுவாசிகளே, நம்ம கேட்காதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கலையேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. கேட்டது மட்டும்தானே கிடைச்சிருக்குதுன்னு நினைச்சு சோர்ந்தும் போகாதீங்க. கேட்டதாவது கிடைச்சிச்சே, அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்காதெல்லாம் கொடுக்கணும் ஆண்டவர் நினைக்காதீங்க. நிறைய ஆண்டவர் கொடுக்கலன்னா பரவாயில்ல. ஆண்டவர் கொடுத்தாரா, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கலையா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். தாமதிக்கிறாரா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆபிரகாம நடத்தின மாதிரி ஆண்டவர் ஏன் இந்த சாலமோனை நடத்தி இருக்க கூடாதுன்னு நான் யோசித்தேன். தாவீதை நடத்தின மாதிரி ஆண்டவர் ஏன் இந்த சாலமோனை நடத்தி இருக்க கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். கொஞ்சம் லிபரலா நடத்தினாலே என்ன ஆகி போயிடுது, மனுஷ சுபாவம் வந்துடுது. ஆண்டவர் தாவீது கிட்ட இருந்த மாதிரி சாலமோன் கிட்ட இல்லை. தாவீது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு உயர்வையும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணாரு, அடைஞ்சாரு. தாவீது சாலமோன் எந்த உயர்வுக்கு என்ன கஷ்டமோ படவே இல்லை. அதனால பெரிய ஆளாயிட்டார். அவர் பெரிய ஆளாகி எவ்வளோ தப்பு பண்ணிட்டார் இல்லை? ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு சரீர நன்மையை கொடுத்தாலும் ஆண்டவர் நம்மகிட்ட ஸ்பிரிச்சுவலாக ஏதோ சொல்றாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஆமென். ஒரு சரீர நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் ஆண்டவரே, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறணும் அதை சொல்லி கொடுங்க எனக்கு. ஆமென். சரீர நன்மைகள் கிடைக்கும் போதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை யோசியுங்கள். சரீர நன்மைகள் கிடைக்கும் போது ஆவிக்குரிய காரியங்களை பின்னால் தள்ளாதீங்க. சரீர நன்மைகள் அல்ல ஆண்டவருடைய நோக்கம், ஆவிக்குரிய போதனைகள் தான் ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவர் இந்த அப்பத்தை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, இந்த அப்பம் எப்படி வந்துச்சு தெரியுமா? நான் ஜீவ அப்பமா இருந்ததுனால தான் என்னால் உங்களுக்கு இந்த அப்பத்தை என்ன பண்ண முடிஞ்சிச்சு. 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்க முடிஞ்சு. அதை டேனியலால கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் ஜீவ அப்பம், அதனால அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன் இயேசுவால செஞ்ச சில காரியங்களை நம்மால செய்ய முடியாதுன்னா, இயேசு அவரே ஜீவ அப்பமா இருந்து அதை மக்களுக்கு போதிக்கிறதுக்காக செய்யறாரு. அவர் அதை இப்ப ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு போதிக்கிறார். இந்த அப்பத்தை நீங்க சாப்பிடணும், இந்த அப்பத்தை நீங்க புசிக்கணும் அப்படியெல்லாம் சொல்றாரு. அதனால தான் அவர் சொல்றார், மாம்சத்தை என்னுடைய வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்க என் மாம்சமே. அவருடைய மாம்சத்தை என்னன்றார் அவரு, அப்பங்கிறார். அதெல்லாம் நிறைய இருக்கு, இப்ப படிக்கிறதுக்கு நம்ம டைம் இல்லை. எழுந்துருங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் ஜீவ அப்பங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய அற்புதத்தையே செஞ்சார் ஆண்டவர். ஜீவாப்பம் நானே. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னது, ஜீவாப்பம் நானே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, ஜீவாப்பமா இருக்கிற ஆண்டவரை உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரை தேடுறீங்களோ அதான் ரொம்ப நல்லது. ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். லட்சுமி என்கிற இந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இடம் வாங்க பணம் கொடுத்துருக்காங்க. வாங்கியவர்கள் அவர்களுக்கு இன்னும் இடத்தை வாங்கி தராம பல வருஷங்களா தாமதித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள ஒரு இடம் வாங்க
கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களை நீர் நடத்தும் வழிகளுக்காக, நீர் நடத்தும் பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாழ்க்கையில் குறை இருக்குன்னு நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குறையை தேவன் அனுமதித்திருக்கலாம் என்று நாங்கள் நினைக்க வேண்டுமே தவிர, இது ஏன் ஒரு குறையா இருக்கு, இது ஏன் குறையா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாதப்பா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அது சில வருடங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்து பிறகுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை முழுமை அடைந்தது. ஆண்டவரே, நீர் எங்களை, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற வரை சில குறைகள், சில ஆண்டவரே நிறைவேறாத காரியங்கள் இருக்கும் சுவாமி. நீர் அனுமதிக்கும் போது காரியங்கள் எல்லாம் முழுமை அடையும். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை வழிநடத்துமாறு கேட்கிறோம். சபையை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஊழியத்தை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு போதியும் கற்றுத்தாரும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறோம். எங்களை ஆசீர்வதியும், ஒரு சாட்சியாய் நிறுத்தும், வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்வோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடு, எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென், ஆமென்.